வணக்கம். நாம எப்பயாவது போர் அடிக்குது, ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னுட்டு வீட்ல ஏதாவது ஓடிடி தளத்துக்கு போனா, என்ன படம் பார்க்கறதுன்னே தெரியாது. ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் நம்ம ஏற்கனவே அதாவது நல்லா எல்லாருக்கும் அறிமுகமான, ஃபேமஸான படங்கள் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிருப்போம். ஆனா, மற்றபடி இன்னும் ஏதாவது படம் இருக்கா அப்படின்னுட்டு நாம தேடினா, நமக்கு சரியான படங்கள் கிடைக்காது. குழப்பமா இருக்கும். அதற்காகத்தான் நான் பார்த்த ஓடிடியில் நான் பார்த்த சில நல்ல படங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். லேட்டஸ்ட்டாக நேற்று சண்டே இல்லையா, ஸோ ஒரு படம் பார்த்தேன். நல்லா இருந்தது, ஒர்த் வாட்சிங். த லெட்ஜ் 2022 வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் இந்த படம். இந்த படம் போர் அடிக்காமல் ரொம்ப சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போச்சு. அதனால் அந்த படத்தை பற்றி உங்களுக்கு சொன்னால் நீங்களும் ஃப்ரீ டைமில் பார்ப்பீங்கன்றதுக்காக நான் இப்போ அந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த படத்தை டைரக்ட் செய்தவர் ஹாவர்ட் ஜே ஃபோர்ட் அவர்கள். இதை எழுதியவர் டாம் போயல் என்பவர். இதில் முக்கியமான 2 கதாபாத்திரத்தில், அதாவது கெல்லியாக பிரிட்னி ஆஷ்வர்த் என்ற பெண்ணும், ஜோஷ் என்ற கதாபாத்திரத்தில் பென் லாம் என்பவரும் நடித்திருக்கிறார்கள். இன்னும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் ஜஸ்ட் 1.5 hours ஃபிலிம் தான். அதனாலேயே இது ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. இந்த படத்தினுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெண்கள், அதாவது மலையேறும் திறமையுடைய 2 பெண்கள் தோழிகள் ஒரு மலையேறும் இடத்திற்கு வந்து அன்னைக்கு தங்குறாங்க. அங்கே அதே மலையில ட்ரெக்கிங்காக வர ஒரு 4 நண்பர்கள் ஆண்கள் அதே ஒரு விடுதியில தங்குறாங்க. அவர்களில் ஒருவன் இந்த 2 பெண்களையும் பார்க்குறான். அவன் கொஞ்சம் மோசமான பேர் வழி. அதனால இந்த பெண்கள்ல யாராவது ஒரு பெண்ணை பிராக்கெட் போட்டு அவளை எப்படியாவது டேட் பண்ணணும் அப்படின்ற ஆசையில அவர்களை அணுகிறான். அவர்களை தங்களுடைய நைட் பார்ட்டிக்கு அழைக்கிறான். அந்த 2 பெண்களில் ஒருத்திக்கு அவ்வளவா இதில் மனம் இல்லை. ஆனால் இன்னொருத்தி இல்லை ஜஸ்ட் நம்ம போயிட்டு ஒரே ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லி வற்புறுத்தி அழைச்சிட்டு போகிறான். பார்ட்டி நடக்குது. அந்த ஒரு பெண் மட்டும், கெல்லி என்ற பெண் மட்டும் ரூமுக்கு போயிடுறா. ஆனால் இன்னொரு பெண் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால கெல்லி மட்டும் அவளுடைய அந்த விடுதிக்கு போயிடுறான். ஜோஷ் என்பவன் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயல்கிறான். ஆனால் அந்த பெண் அதற்கு ஒத்துக்கலை, கூச்சலிடுறா. மிச்சம் 3 நண்பர்கள் வந்து தடுக்கிறாங்க. அப்போ அந்த பெண் அங்கேருந்து ஓடுறா பயந்துக்கிட்டு. இந்த மற்ற 3 ஜோஷ் மேலே கோவம்தான், நீ செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க. ஆனால் அவள் என்ன நினைக்கிறான்னா, இவங்க 4 சேர்ந்து நம்மளை எங்கே கற்பழிச்சிட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக அவள் ஓடிக்கிட்டே இருக்கான். இவங்க துரத்துறாங்க. அப்படி துரத்தும் போது ஒரு பாயிண்ட்ல அவளை பிடிச்சிடுறாங்க. அப்பவும் இந்த ஜோஷ் மறுபடியும் அவளை தாக்குன உடனே அவள் நிலை குலைந்து போய் அங்கிருந்து ஒரு மலை மேல இருந்து ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும், அதுல இருந்து விழுந்துடுறான். விழுந்தவளுக்கு படுகாயம் ஏற்படுது. திருப்பி அந்த 4 பேர் அவள் அருகில போய் பார்க்குறாங்க. அவளுக்கு உயிர் இருக்கு. அப்போ அந்த ஜோஷ் என்ன சொல்றான்னா, இவளை கொன்னுடணும், இல்லைன்னா நாம மாட்டிப்போம், நம்மளை வந்து போலீஸ் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்றான். மற்ற 3 மனம் இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் இந்த ஜோஷை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவும், தாங்கள் யாரும் போலீஸ்ல மாட்டிக்க கூடாது என்பதற்காகவும் ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஜோஷ் ஒரு கல்லை எடுத்து அவளை அடிச்சு கொன்னுடுறான். இந்த காட்சியை தூரத்துல இருந்து கெல்லி, அதாவது அந்த பெண்ணுடைய தோழி, படம் பிடிச்சிடுறான். படம் பிடிக்கும் போது அதை கவனிச்சிடுறாங்க இந்த 4 பேரும். உடனே அவளையும் துரத்துறாங்க சாகடிக்கிறதுக்காக. சாகடிச்சுட்டு அந்த வீடியோவை கைப்பற்றணும் என்பதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அவளை ரொம்ப 4 பேரும் விடாம துரத்துறாங்க. அவளும் ஓடுறா. அவ ஒரு மலையேறும் பயிற்சி பெற்ற ஒரு பெண் என்பதால ஒரு செங்குத்தான மலையில கிடுகிடுன்னு ஏறிடுறா. ஆனா அதே மலைக்கு இன்னொரு ஒரு ட்ரெக்கிங் ரூட் இருக்கு. அது வழியா அந்த நண்பர்கள் மேலே போயிடுறாங்க. மேலே போயிட்டு இவ மேலே வந்தா பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக மேலே போய் காத்துட்டு இருக்காங்க. இவளால இப்ப கீழே இறங்கினாலும் அவங்க வந்து ட்ரெக்கிங் ரூட் வழியா மிக விரைவிலேயே கீழே இறங்கி வந்து இவளை பிடிச்சிட முடியும். ஆனா இவ ஏறுற இந்த செங்குத்தான ஒரு பகுதி ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் மிகவும் கடினமான ஒரு பகுதி. அதனால இப்ப இவ வந்து மாட்டிக்கிட்டா அந்த 3 கிட்டையும். ஒருத்தனுக்கு ஏற்கனவே அடிபட்டு அவன் ரூம்ல இருப்பான். ஸோ இந்த 3 இவ மேலே வந்தா எப்படியும் இவளை சாகடிக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கீழேயும் போக முடியாது, ஏன்னா ரொம்ப தூரம் மேலே ஏறி வந்துட்டு இருப்பா. கீழே போனாலும் அதற்குள்ள அவங்க திருப்பி வந்துடுவாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு லெட்ஜுன்னா ஒரு மலையில கொஞ்சம் ப்ரொஜெக்டாய் வெளியில அமைந்திருக்கிற ஒரு விளிம்பு.
அதுதான் லெட்ஜ் என்கிறார்கள். ஸோ இவ அந்த மாதிரி ஒரு சின்ன விளிம்புல ஸ்டே பண்ணி இருக்கிறா. அதற்கு மேலே ஒரு பெரிய ஒரு விளிம்புல அவங்க 3 பேரும் இருக்காங்க, இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிற கெல்லியால தப்பிக்க முடிஞ்சதா, இல்லை அவ என்ன ஆனா, அந்த 3வரும் சேர்ந்து அவளை கொலை செஞ்சுட்டாங்களா, இல்லை இவன் அந்த 3வரையும் கொலை செய்தாளா, வீடியோ டேப்பை அவர்களிடம் சிக்காமல் காப்பாற்றினாளா என்பதுதான் கிளைமேக்ஸ். இந்த படம் முழுக்க ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல தண்ணி கூட இல்லாம பல மணி நேரம் அந்த சின்ன லெட்ஜில் இருந்து அந்த பொண்ணு உயிருக்கு போராடுற அந்த தருணங்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப பரிதாபமாகவும் இருக்கு. நமக்கு எங்கே அவள் விழுந்துட போறாளோன்ற பதட்டம் நம்மளையும் தொத்திக்குது. அவ கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அடிபட்டு அந்த நிலையிலையும் எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் என்ற மனோதிடத்தோட அவள் போராடுறது மிகவும் சுவாரஸ்யம். இந்த பிரச்சனைலாம் போதாதுன்னு அவ 2 கையையும் யூஸ் பண்ணி அந்த மலை ஏறும்போது ஒரு பாம்பு அவ கைகிட்ட வந்துடும். அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிற அந்த கெல்லி மனதை திருப்பியும் தைரியப்படுத்திக்கிட்டு ஆடாமல் அசையாமல் இருப்பா. அந்த பாம்பு அவள் கை மேலே ஏறி போயிடும். கொஞ்சம் பயந்து அந்த கையை எடுத்திருந்தா கூட அவள் உயிர் அப்பயே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய த்ரில்லிங் சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த படத்தை உங்களுடைய ஃப்ரீ டைமில் பாருங்கள். டெஃபினெட்லி ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட். ஸோ என்னுடைய சேனலுக்குள்ளே மூவி ரிவ்யூஸ் என்ற பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய மூவிஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் அந்த மூவிஸ்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.